ரொம்ப நாளாகவே கறி தோசை சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை. இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். இன்றைக்கி டக்குன்னு கூட்டின்னு போயிட்டு கறி தோசை வாங்கி கொடுத்தாரு. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நல்லா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு வாய் எடுத்து வைக்கிற வரைக்குமே ஒரு எப்படி இருக்கும்ன்ற ஒரு இருக்கும் இல்லையா? எடுத்து வைக்கிற வரைக்குமே என்னை விட அவர் ரொம்ப நல்லா ரசித்து பார்த்துட்டு இருந்தார். நான் என்ன சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு கறி தோசை ஒரு ஆளுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். எனக்கு கூட வேற கலக்கி வாங்கி கொடுத்தாரு. அதையும் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல. நான் கேட்கல, அவராக வாங்கி கொடுத்தாரு. இது நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 சேர்வா கொடுத்துருந்தாங்க. சிக்கன் சேர்வா. மட்டனும் இருக்குது. நான் சிக்கன் தான் சாப்பிடுவேன்றதுனால சிக்கன் கறி தோசை வாங்கியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே சுட 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 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஒரு கோலி சோடா குடிச்சிட்டு வந்துட்டோம். பில்லை பார்த்தா தான் சாப்பிட்டதெல்லாம் செரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு கறி தோசையே ₹190. ஆனால் நம்ம வீட்லேயே இதை செய்யலாம். இன்னொரு முறை வெளியே கறி தோசை கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டேன். ஆனால் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்தது. அமௌண்ட்டு தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மொத்தம் இது வரைக்குமே எங்களுக்கு 300 கிட்ட வந்துடுச்சு. ஒரு கறி தோசை கலக்கி ஒரு கோலி சோடாக்கே இவ்வளோ வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டது செரிக்கணும் இல்லையா? அதனால சாண்ட்ராக்கு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில். நாங்கள் அதை கவனிக்கவே இல்லை. கடைசி நேரத்தில் தான் மெசேஜ் பார்த்து இதை பண்ணோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது என்னன்னு. கிரைன்ஸ் வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு வருஷமாக வீட்டில் வந்து கொள்ளு அப்படியே இருந்துச்சு. அதனால் அதை மட்டும் வச்சு பண்ணிட்டோம். வரையவும் தெரியல. அதனால வந்து 60 செகண்ட்ஸில் வீடியோஸ் வரும் இல்லையா? அதை பார்த்து தான் கடகடன்னு வரைஞ்சிட்டு கொள்ளு வச்சு ஃபெவிகால் போட்டு அதுக்கு மேலே கொள்ளு வச்சு இது பண்ணிட்டோம். சாண்ட்ராக்கு தெரியவே தெரியாது. என்ன ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னு தெரியாது. நாங்கள் பண்ணதும் தெரியாது. அவள் தூங்கி இருந்தால் பார்த்தா இதுதான் ஃபைனலாக. இது என்னன்னா ஒட்டகச்சிவிங்கி.